அறந்தாங்கி அந்த புதுக்கோட்டை டு அறந்தாங்கி ஹைவேல போயிட்டு ஜாயிண்ட் ஆக போகிறேன். அங்கே வந்து 4 லைன் போட்டிருக்காங்களாம். ஐயோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு, சூப்பராக இருக்குது. இன்னும் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட வேண்டியதுதான், ஒரு வழி இல்லை. நிறுத்த கூட பார்க்கிங் பண்ணுறது கூட இடம் இல்லையே. பார்க் பண்ணி பார்ப்போம். விட்டு கிளம்பிட்டேன். இந்த பகுதியை விட்டு இப்போ கிளம்புறேன். சுற்றி வர ரோடு சென்டர் சைட்லையுமே பனை மரங்கள் நிற்கிது. நிறைய பனை மரங்கள் வந்து இப்போ தான் வளர்ந்து வந்துட்டு இருக்கு. இது ஆக்சுவலாக திருவரங்குளத்துலேருந்து அந்த அறந்தாங்கி ரோடு, புதுக்கோட்டை டு அறந்தாங்கி ரோடு லிங்க் பண்ணக்கூடியது. அந்த எஸ்ஹெச்சில் இருக்கக்கூடிய அந்த 4 லைன் வந்து கொஞ்சம் போட்டிருக்காங்க. அதை போய் பார்த்துட்டு போகலான்னு சொல்லி பார்த்துட்டு அடுத்த நெக்ஸ்ட் வந்து புதுக்கோட்டை போகணும். அதுக்காக இப்போ மூவ் ஆகிட்டுருக்கேன். இதில் சின்ன வில்லேஜெலாம் வருது. பூவரசு குடின்னு போட்டிருக்கு. 1 கிலோமீட்டர் இடையில உள்ள வில்லேஜ். ஓகே, பூவரசக்குடி அப்படிங்கிற வில்லேஜில் போயிட்டுருக்கோம். அறந்தாங்கி எங்கள் எஸ்ஹெச்சில் வந்து ஜாயிண்ட் ஆயிடுச்சு. இடையில வந்து கோயில் இருக்குது, படுவான் கோயில். ரைட்டு, ஓகே. ஓகே, இப்படி போய் பார்த்துட்டு போகலாம். இது வந்து நேராக அறந்தாங்கி போகிறது. அந்த திருவண்ணாமலையிலேருந்து ஷார்ட்டாக ஒரு 3 கிலோமீட்டர்ஸ்லேயே வந்து ரீச் ஆகலாம் போல இருக்குது இந்த ஏரியாவை. குயிக்காக இதுக்குள்ளே ஒரு கோயில் இருந்தது, அதில் போக முடியல, தெரியல கரெக்டாக அடையாளம் தெரியல. இது வந்துட்டு இப்போ புதுக்கோட்டையிலேருந்து அறந்தாங்கி போகக்கூடிய ஒரு எஸ்ஹெச் 4 லைனு. ஓகே, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எது வரைக்கும் போட்டிருக்காங்க அப்படின்னு தெரியல. ஆக்சுவலாக அடுத்தது வரக்கூடியது பார்த்தா என்ன ஊர் போட்டிருக்குன்னா வாண்டாக்கோட்டைன்னு சொல்லி போட்டிருக்கு. அடுத்தது அந்த ஊர் வந்து வாண்டாக்கோட்டை, மணியம்பலம், அதாவது ரைட் சைடில் போனால். ஓகே, சூப்பர். ஸ்பீட் லிமிட்லாம் கொடுத்துருக்காங்க 30. ஏன் அந்த 30 கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. பஸ் ஸ்டாப் இருக்கிறதுனால. ஓகே ஓகே, கோ ஸ்லோ லிமிட் கொடுத்துருக்காங்க. அந்த பஸ் ஸ்டாப்பு ஏதோ கிராசிங் இருக்குது. ரைட்டு. புதுக்கோட்டையிலிருந்து எது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியல கரெக்டாக. அடுத்ததான் வந்து வல்லத்திராக்கோட்டை. ஆமாம், இங்கே தான் இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். போய் பார்த்தா தான் தெரியும். நான் இந்த ரோட்டில் வந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. புதுக்கோட்டை டு அறந்தாங்கி சாலையில். ஆலங்குடி வந்து 16 கிலோமீட்டர் வந்து நம்ம லெஃப்ட் சைடில் போனோம். 14.
இப்போ வந்துட்டு வல்லத்தரக்கோட்டை, அதாவது அறந்தாங்கிலேருந்து புதுக்கோட்டை போகிற ஹைவே. இப்போ வந்து வல்லத்தரக்கோட்டை இது வரைக்கும் வந்து புதுக்கோட்டையிலேருந்து அறந்தாங்கி வரக்கூடிய சாலையில் வந்து வல்லத்தரக்கோட்டை வரைக்கும் 4 லைன் அப்டேட் ஆகிருக்கு. இப்போ இந்த ஹைவே வழியாக மூவ் பண்ண போகிறேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து இப்போ நான் வந்து வல்லத்தரக்கோட்டையிலேருந்து புதுக்கோட்டை மூவ் பண்ணுறேன். ஃபாரஸ்ட்டு சொல்ல ஏதோ ஒரு வெஹிக்கிளில் மாடெல்லாம் கொண்டு போகிறாங்க. கோயிலுக்கு போகுதா எனக்கு தெரியல, ஏன்னு தெரியல. ஓ, நிறைய இதுக்கு போகக்கூடிய அது காம்படிஷனில் கலந்துக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள். அவர் இண்டிகேட் போயிட்டே இருக்காரு. அந்த இண்டிகேட்டர் எரிஞ்சிக்கிட்டே இருக்கு பைக்கில் ஃபுல்லில் போகிறது. நிறைய இடங்களில் 30 தான் கொடுத்துருக்காங்க. ஸ்பீட் லிமிட் வந்து 30 தான் கொடுத்துருக்காங்க. அழகாக இருக்குது இந்த இடம் பார்க்குறதுக்கு, செம்மையாக இருக்குது. நான் ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கேன், ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகல, ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கேன். இதுலேருந்து அந்த கைக்குறிச்சி வரைக்கும் மூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே நான் புதுக்கோட்டை போகலான்ட்டு இருக்கேன். சத்திரப்பட்டின்னு ஒரு ஊர். அந்த ஊரோட நேம் போர்டு நம்ம சாஞ்சிருக்கு. டோட்டலாகவே மாறிடுச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். அறந்தாங்கிலேருந்து புதுக்கோட்டை ரோடு மாறிக்கிட்டு இருக்கு. ஆமாம், சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு, சேஞ்சிங் அப்படின்னு சொல்லலாம். நிறைய இடங்கள்ல கோஸ்லோ அப்படிங்கிற போர்டை தான் பார்க்க முடியுது. கைக்குறிச்சி வந்துருச்சு. இங்கே ஒரு காலேஜ் இருக்கும், ஃபேமஸான காலேஜ் ஒன்று இருக்கு, லெஃப்ட் சைட்லேயே இருக்கு. சின்னதாக ஒரு பார்க்கிங், ரொம்ப ஒரு அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அடுத்து புதுக்கோட்டை போகணும். ஓகே, அப்போ இங்கேருந்து கிளம்புறேன். அடுத்து புதுக்கோட்டை போகணும்.
அந்த லைன் போக முடியல, ஸ்பீட் லைனில் தான் வர வேண்டியிருக்கு. ஓகே, இதோட நான் முடிச்சுக்கிறேன். அப்படியே புதுக்கோட்டை என்ட்ரு ஆக போகிறேன்.